வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு குதிரையை சிம்பிளாக எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்க்கிள், ஐஸ் வரைகிறதுக்கு ஒரு 2 லைன். இதுதான் மொத்தமே குதிரையோடைய முகம் வரைகிறதுக்கு பேஸ் லைன். இப்போ அந்த பேஸ் லைனை யூஸ் பண்ணி நம்ம குதிரையோடைய ஃபேஸை வரைஞ்சிட்டு இருக்கோம். குதிரையோடைய காது, ஹேர் நம்ம வரையும் போது கொஞ்சம் வளைவான கோடுகளை வரையணும். எஸ் வடிவத்தில் வளைவான கோடுகளாக இருக்கணும். குதிரைக்கு ஹேர் ரொம்ப அழகாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எஸ் வடிவத்தையே கொஞ்சம் நீளமாக போட்ட மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம சென்டரில் கண் வரைய போகிறோம். குதிரையுடைய பெரிய கண்களை நம்ம வரைகிறோம். அவ்வளோதான், பேஸ் லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் நம்ம ரப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு போட்ட அந்த 3 சர்க்கிள், ஒரு பிக் சர்க்கிள், 2 ஸ்மால் சர்க்கிள், 2 ஸ்மால் சர்க்கிள் சேர்ந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு அழிக்காமல் அந்த இடத்த குதிரையுடைய மூக்கு துவாரமாக மாற்றிருக்கோம். குதிரையுடைய வாய் பகுதி, ஓகே. இப்போ குதிரைக்கு கடிவாளத்துக்கு போடுற அந்த பெல்ட்டு வரைய போகிறோம். 2 ஈக்குவல் சைஸான லைன், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் வரைகிறோம். அந்த லைன் காதுக்கு பின்னாடி போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வரையணும். வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஷேட் பண்ணுறதுக்கு ஆர்ட்லைன் பென்சிலை நான் எடுத்திருக்கேன். ஆர்ட்லைன் பென்சில், இதில் 8B பென்சிலை யூஸ் பண்ணி இப்போ நான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். குதிரைக்கு அந்த முடி தான் ரொம்ப அழகு. அந்த முடியை நம்ம அழகாக கேர்ஃபுல்லாக நம்ம வரைஞ்சிக்கணும். சிம்பிளான ஷேடிங் தான், ரொம்ப டஃப்பான ஷேடிங்லாம் இது கிடையாது. டார்க் டோன், லைட் டோன். இப்போ கண் பக்கத்தில் அதோடைய மசில்ஸ் இருக்கும்ல, அந்த இடங்களை வரைகிறேன். அந்த பெல்ட்டில் வர டாட், சில இடத்துல டார்க் டோன், சில இடத்துல லைட் டோன். இந்த மூக்கு துவாரத்துக்கு டார்க் டோன். நல்ல டார்க் பென்சில், 8B பென்சில் வச்சு நல்லா டார்க் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.